ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெரிய கோழிக்கறி. இதுவரை நீங்கள் பிராய்லர் கோழிலே இது பெரிய கோழிக்கறி. பெரிய கோழினா இது ஒரு ஒரு கோழி பார்த்திங்கன்னா 5 கிலோ இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடைக்கு போயிட்டு பெரிய கோழிக்கறி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது பாருங்கள், பெருசாக நிறைய அந்த கொண்டை சொல்லுவாங்களா, சேவலோட கொண்டை, அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அதுதான் பெரிய கோழிக்கறி. அதில் ஒரு கோழியை பிடிச்சி அதை நல்லா மஞ்சள் தடவி சுட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. சுட்டு சின்ன சிறுசாக கட் பண்ண சொன்னாங்க கிரேவிக்கு. அதனால் அவங்களும் குட்டி குட்டிஸாக கட் பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு ஓரமாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரைச்சி தனியாக அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்குள்ளே கறியை ஒரு டைம் நல்லா கழுவி குட்டி குட்டிஸாக அதில் கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தோம். அதெல்லாம் சிறுசாக கட் பண்ணி தனியாக எடுத்து அதை ஒரு ஓரமாக வச்சுட்டோம். அடுத்து அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ஏன்னா அதில் கொஞ்சம் கொழுப்பு இருக்கும், அதெல்லாம் கரைஞ்சி வரும். அப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 கிலோ பெரிய கோழிக்கறி எடுத்து வந்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலே பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துப்போம். மசாலாலாம் ஒன்றுமே இல்லைங்க, உப்பு மஞ்சள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு உப்பு மஞ்சளும் சேர்த்தாச்சு பாருங்கள். சேர்த்துட்டு நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா இது கறி எண்ணெயில் நல்லா வெந்து வரும், வதங்கி வரும். பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள் தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மஞ்சள் கலராக வந்துருக்கு பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம், இல்லை ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு. இப்போ 5 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி நீல வாக்கில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணிலாம் சேர்க்க வேணாங்க, தண்ணி இதிலே கொஞ்சம் வரும். பாருங்கள், நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்பப்போ இடையில ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோல்ல அந்த தக்காளி வெங்காயம்லாம் அதை சேர்த்துட்டு அதோட நாம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்க்குறேன், 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சமாக 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் திரும்பவும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேர் சேர்ந்து செய்கிறோம். கூட்டா கறி எடுத்து, நீங்கள் இது மாதிரி கூட்டா கறி எடுத்து செஞ்சு சாப்பிட்றது கூட்டாஞ்சோ செய்வோம் நம்ம சின்ன வயசில். இது செய்யும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஒருத்தர் வீட்டிலேருந்து ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு செய்வோம்ல, அது மாதிரி தக்காளி ஒருத்தர் வீட்டில், வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு வீட்டில். அப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கடாயி அடுப்பு மிக்சியில் அரைச்சி தர்றது என்னோடய வேலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துகிட்டு செஞ்சோம். உண்மையாக சொல்ல சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மிக்ஸி ஜார் இருக்குல்ல, அதை அலசி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கோங்க. நீங்களாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வயசில் எல்லாமே கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது கூட்டா கறி எடுத்து செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. திரும்பவும் ஒரு 10 நிமிஷம். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே ரேஷன் அரிசி சோறு கேட்டாங்க. அதனால் அந்த அரிசி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. எல்லாம் ஒன்றா சாப்பிட்லாம் இன்றைக்கி சொல்லிவிட்டு செஞ்சோம். நீங்களே இது மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் சேர்ந்து செய்வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து நல்லா கிளறி விடணும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் பெப்பர் நான் இடித்து சேர்க்குறேன் இந்த டைம். நீங்கள் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இடித்து சேர்த்துக்கோங்க. பெப்பர் தூவிட்டு அதோட கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோதான். இது இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு நெருப்பு வைக்கக்கூடாது. வைக்காமல் அந்த சூட்டிலே பண்ணால் அப்போ சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஃப்ளேவர் எல்லா இடத்துலையும் போகும், அதனால தான் மிக்ஸ் பண்ணுது. அப்புறம் என்னங்க மிக்ஸ் பண்ணதில்லை
4ஆ பங்கிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம் 4 கப்பு தனித்தனியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்குல்ல கறி, அதில் வந்து சாதத்தை போட்டு கலரி சாப்பிட்டோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது நல்லா நிலா சோறு சாப்பிட்டா நம்ம சூரியன் சோறு சாப்பிட்றோம். பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் என்னவோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். டாடா.